நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது நிதிநிலை அறிக்கைகளும் டிவிடெண்டும் சில நிறுவனங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் நிறுவனம் கோல் இந்தியா லிமிடெட் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. BESS அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. NSDL அவங்களுடைய டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு 4 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல டிவிடெண்ட் அளிக்க போறதாகவும், அவங்களுடைய கடந்த காலண்டில் இருந்த நிதிநிலை அறிக்கையை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 8.17% அதிகரிச்சு 90 கோடி ரூபாய் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அடுத்து JSW1 பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் பில்ட் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க கையகப்படுத்தி இருக்கிறதாகவும் 80 முதல் 100 கோடி ரூபாய் மதிப்பிலானது இது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுற UPI பேமெண்ட்ஸ், இந்த UPI பரிவர்த்தனை அப்படிங்கிறது 2026 314 லட்சம் கோடியை டிரான்சாக்ஷன்ஸ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தொடங்கப்பட்டதுல இருந்து 4000 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆண்டு பரிவர்த்தனையின் அளவு 24,162 கோடியை தாண்டிருச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. டெக் மஹேந்திரா ஒரு நிறுவனத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை இதுல பாத்தீங்க அப்படின்னா கனடாவை சேர்ந்த அல்லூரி டெக்னாலஜிஸ் நிறுவனத்தினுடைய 85% பங்குகளை 171 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து டொயோட்டா நிறுவனம். இந்த டொயோட்டா நிறுவனம் மகாராஷ்டிராவில் 300 பில்லியன் yen டாலருக்கு நிறுவனத்தை ஆலைகளை அமைக்க போறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் தனது அழகு சாதன பொருட்கள் பிரிவை விரிவுபடுத்துவதற்காக ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை நிறுவனத்தை அவங்க கையகப்படுத்தி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பத்தின ஒரு தகவல். இவங்க மே 6ஆம் தேதி அவங்களுடைய பங்குகளை பைபேக் பண்றதா சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2024 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை திரும்ப பெற்றதை தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகள்ல பங்குதாரர்களுக்கு வழங்கப்படும் 2வது குறிப்பிட்ட மூலதன ஒதுக்கீடாக இது அமையும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் அக்ரோவர்ட் நிறுவனம் அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 48.1% அதிகரிச்சிருக்கு. 105 கோடியா உயர்ந்திருக்கிறதாகவும், ஒரு பங்குக்கு 11 ரூபாய் ஈவுத்தொகை அதாவது டிவிடெண்ட் கொடுக்க போறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய காலாண்டு முடிவுல நிகர லாபம் 30% சரிஞ்சிருக்குது. இருந்தாலுமே அவங்களுடைய இதே காலகட்டத்தில் 1033 கோடி ரூபாயே இருந்த லாபம் இப்போ ஒப்பிடும்போது 724 கோடி ரூபாய் தான் இவங்க லாபத்தை ஈட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் இதுல வட்டி வருமானம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஆண்டு 17.8% உயர்ந்து 4002 கோடியா அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.